வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, உளுந்து வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ உளுந்த 2 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேங்க. அதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதை இப்போ ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதிலையே ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து மல்லி இலையை குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. கூடவே காரத்துக்காக ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாங்க. கைகளாலேயே நல்லா அழுத்தி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நான் அடுப்பில் கடாய் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி காய வச்சு வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கிள்ளி போட்டுக்கலாங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா செவந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டாச்சு. 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக செவந்ததும் நம்ம இதை அப்படியே அரிச்சு எடுத்துடலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான காய்கறி போண்டா ரெடி ஆயிருச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. காய்கறிகள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். உளுந்து ஊறுறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். மற்றபடி இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நாங்கள் இப்போ இந்த ஸ்நாக்ஸை சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.